ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. இது யார் காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்களோ, யாருக்கு ரொம்ப ஸ்பைசி சட்னி பிடிக்குமோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் சேர்க்குறதுனால ரொம்பவே காரமாக இருக்கும். சரி, ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு ஒரு 10லேருந்து 15 பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. நான் பெரிய பெரிய பல்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன பீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10லேருந்து 15 பீஸ் இருக்கும் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் பச்சையாக தான் அரைக்கிறேன். இப்படி தான் இது அரைக்கணும். அரைச்சிட்டு நீங்கள் வேணும் அதுக்கப்புறம்னா கடைசியில் தாளிச்சிக்கலாம். நான் எனக்கு காரம் 4 வரமிளகாய் போதுன்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவே அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா பூண்டுலேயும் காரம் இருக்கும். இன்னொன்று நம்ம 4-5 சின்ன வெங்காயமும் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்துலேயும் காரம் இருக்கும். அதனால் இதுவே போதுமான அளவுக்கு இருக்கும் இந்த வரமிளகாயை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த சட்னி ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும். நான் இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவே இன்னும் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இனிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும். அதனால் இதை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரேடியாக அரைச்சிட வேணாம், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிட வேணாம். இந்த மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா 1-2 நம்மளுக்கு தெரியணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மிளகாய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 1-2 தெரியும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் அரைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்து அரைக்கலாம். இல்லைன்னா அரைச்சதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லெண்ணெயை காய வச்சு அதில் இந்த சட்னியை இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகி இந்த வெங்காயம், பூண்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் அது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் அந்த சட்னி ரெடி ஆகும். அந்த சட்னியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் இன்னொரு தடவை அந்த ரெசிபியை போடுறேன். நம்ம இப்படியும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நல்லெண்ணெய் கூட தேவையில்லை, இதே மாதிரியே வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக காரம் ஒத்துக்கும், காரம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்களால இந்த சட்னி சாப்பிடவே முடியாது முதல்ல, அந்த அளவுக்கு நல்லா காரமாக இருக்கும். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சட்னிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 தோசை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பைசியான ஒரு சட்னி தான் இது. நான் பார்த்தீங்க அப்படின்னா 5 தோசைக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டேன். அதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. மீதி என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவைங்கும்போது எடுத்து நல்லெண்ணெயில் நல்லா சுண்டை இதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் தாளித்து கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றி அப்படியே சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நல்லெண்ணெயை மட்டும் ஊற்றி சாப்பிடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பூண்டு, வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் பிடிக்காது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பிடுங்க. இந்த கார்லிக் அப்புறமேட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை பிடிக்காதவங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சவங்களுக்கு இப்படியே சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.